வெயில் காலங்களில் அடுப்பாங்கரையில் அதிக நேரம் நிற்காம ஈஸியாக சமைச்சிட்டு வர சமையல் யாருக்கு தாங்க பிடிக்காது. ஈஸியாக சமைக்கிற கோஸ் கூட்டை எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். கோஸ் கூட்டு பண்ணுறதுக்கு துவரம்பருப்பை நல்லா கழுவி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்ச துவரம்பருப்பை அப்படியே இருக்கட்டும். அதுக்கு நடுவில் கோஸை நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ண கோஸை அந்த துவரம்பருப்புக்கு மேலே போடுங்க. மஞ்சாத்தூள், மிளகாத்தூள், உப்பு, பூண்டு நல்லா தட்டி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோஸுக்கு மேலே தண்ணி மட்டும் தெளிங்க. அந்த மிளகாத்தூள், மஞ்சாத்தூள், உப்பு நல்லா கலக்கி விட்டுட்டு மூடி போட்டு 3 விசில் விட்டுக்கோங்க. அடங்கின பிறகு திறந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும். ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்குங்க. கலக்கின கோஸ் கூட்டை மறுபடியும் அடுப்பை பற்ற வச்சு அந்த கூட்டை வைங்க. அதுக்கு நடுவில் தாளிப்பு கொடுக்கணும். உணன் கேஸை பற்ற வச்சு வானா வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு போட்டு வறுத்து அதில் கொட்டினீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கொதி வந்த பிறகு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கோஸ் கூட்டு ரெடிங்க.